தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? ஒரு பொது பலனை பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு சதய நட்சத்திரம் கும்பராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். காலசர்ப்ப தோஷ நிலையில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரம் உலக அளவில் இந்த பராபவ ஆண்டில் ஒரு நிறைய குழப்பங்கள், அதற்கு பின்பு நமக்கு ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தான் பராபவ ஆண்டினுடைய ஒரு சுருக்கமான பலன் என்று சொல்லலாம். கிரக பெயர்ச்சிகள் என்று பார்க்கும் பொழுது குரு பெயர்ச்சி நமக்கு வைகாசி மாதம் வருகிறது. தற்பொழுது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு வைகாசி மாதத்தில் வருகிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது குரு பகவான் உச்சபலம் அடைகிறார். 12 ஆண்டு கழித்து அவர் கடகராசியில் உச்சபலம் பெறுகிறார். ஆகவே இந்த பராபவ ஆண்டு ஒரு மிகப்பெரிய மகத்தான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தாற்போல் அவர் ஐப்பசி மாதத்தில் சிம்மராசிக்கு விடுகிறார். அதற்கு பின்பு அவர் தை மாதத்தில் மீண்டும் கடகராசிக்கு போகிறார். அதில் குரு பெயர்ச்சி இந்த வருடம் 3 முறை நடைபெறுகிறது. 3 ராசிகள்லையும் வருகிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு 3 ராசிகளில் குரு வரும் பொழுது உலக அளவில் அது பெரிய நல்ல நன்மைகளை தராது. ஆகையினால் அதற்கான பரிகாரங்களை மக்கள் செய்ய வேண்டும். இப்பொழுது சமீபத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி நமக்கு குரு பெயர்ச்சி நடைபெற்றது. மீன ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி ஐப்பசி மாதம் நடைபெறுகிறது. கேத்து பகவான் குருவுடன் சேர்ந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். ராகு பகவான் மகர ராசிக்கு வரப்போகிறார். இப்படிப்பட்ட ஒரு கிரக சூழ்நிலைகளில் இந்த பராபவ ஆண்டு மக்களுக்கு என்ன நலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்தியாவை பொறுத்த மட்டில் இங்கே நிறையா வேலையில்லா திண்டாட்டம் தீரும். உலக அளவில் மற்ற இடங்களில் ஒரு வேலையிலிருந்து வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இந்தியாவில் நமக்கு இங்கே நிறைய ஸ்டார்ட் அப்ஸு மற்றும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வகைகள், அதற்கு அரசாங்க உதவியுடன் நமக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடும். அதற்கு பின்னர் நம்ம பார்த்தோம்னா நிறைய மருத்துவத்துறையில் முன்னேற்றங்கள் இந்த ஆண்டில் நம்ம பார்க்கலாம். குரு பகவான் ராஜாவாக வருகிறார். மந்திரியாக செவ்வாய் பகவான் வரக்கூடிய இந்த பராபவ ஆண்டில் மருத்துவத்துறையில் முன்னேற்றங்கள் அதிகமாகவே இருக்கும். மக்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்களும் நடைபெறக்கூடும். அதே போல வியாதிகள் என்று சொல்லும் பொழுது ஹிருதய நோய்கள் இந்த வருடம் சிறு வயதினருக்கே அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டு வரப்போகிறது. அதே போல ஒரு புதுவிதமான வைரஸ் தாக்கல் இடம்பெற்று யானைக்கால் போன்ற ஒரு புதுவிதமான கால் வீக்கம் மக்களுக்கு வரக்கூடும். இந்த வருடம் இந்த குரு 3 ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உலக அளவில் மக்கள் தொகையில் 1/3 பங்கு அவர்களுக்கு அழிவு வரக்கூடிய ஒன்றாக இருக்கும். தற்போது நடைபெறக்கூடிய இந்த போர் சூழ்நிலை எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதத்திற்கு மேல்தான் நமக்கு கொஞ்சம் உலக அளவில் ஒரு சமாதானத்தை நம்ம பார்க்கலாம். அதுவரையில் இந்த போர் சூழ்நிலைகள் இப்படித்தான் இருக்கும். இது எப்பொழுது அதிகரிக்கும், மக்கள் எப்போ கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜூலை ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஆகவே இந்த ஆண்டில் சீன நாட்டிற்கு அவ்வளவா நல்லா இல்லை. ஸோ சைனாவில் டெரரிசம் வருவதற்கும் சீன அதிபர் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரலாம். இந்த பக்கத்தில் நமக்கு பார்க்கும் பொழுது பாகிஸ்தான், இந்தியா இதை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு இன்னும் ஒரு நேரம் சரியில்லை. இந்த கிரக மாற்றங்கள், கிரக சூழ்நிலைகள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு பொருளாதார வீழ்ச்சிகள் மற்றும் அவங்களுக்கு ஒரு தொழிலில் பெரிய வீழ்ச்சியை பார்க்க போகிறார்கள். இந்த பக்கம் நம்ம பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டோம்னா இந்திய நாட்டுடன் ஒரு சில வாக்குவாதங்களும் போர்களும் மதவாதங்களும் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு. ஸோ குரு பகவான் ஸ்ட்ராங்காக கடகராசியில் உட்கார்ந்துக்கிட்டு அவர் தன்னுடைய சொந்த ராசியான மீன ராசியை பார்க்கும் பொழுது அங்கே சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ இது 30 வருடம் கழித்து சனி பகவான் குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. 12 வருஷம் கழித்து குரு பகவான் கடகராசியில் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு நீதி கண்டிப்பாக தர்ம நிலை
வந்து நிச்சயமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நமக்கு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பல குழப்பங்களும், ஆன்மீகத்தை வந்து அடியோட தரமட்டம் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தகுந்த தண்டனைகளும், நம்மளுடைய ஆன்மீகம் பெரிய அளவுக்கு முன்னேற்றங்களை வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக வரும். அது எந்த மதமாக இருந்தாலும் மக்கள் போராடி அவங்க மதத்தை வந்து புதுப்பிப்பதற்கும், அதுவும் குறிப்பாக நம்ம இந்து மதத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல்களும் அவங்க போராட்டங்களும் கண்டிப்பாக ஜெயிக்க போகுது. குரு பகவான் நீதி நேர்மையை நிலைநாட்டுவார். சனி பகவான் அதற்கு தகுந்த தண்டனையையும் கொடுக்க போகிறார். அதனால் இந்த வருடம் பராபவ ஆண்டு ஒரு பெரிய பரபரப்பை தான் நமக்கெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு தேர்தல் பரபரப்பு இருந்து கொண்டே இருக்குது. யார் தமிழ்நாட்டை ஆழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இந்த வருடம் வந்து இருக்கு. ஸோ இந்த பராபவ ஆண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 வருஷம் கழித்து கேது பகவான் வந்து கடகராசிக்கு வருகிறார். 12 வருஷம் கழித்து குரு பகவான் வந்து கேதுவோடு இணைகிறார். 30 வருஷம் கழித்து சனி பகவான் வந்து மீனராசிக்கு வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு காலசர்ப்ப தோஷ நிலையில் பல மாதங்களாகவே இந்த கிரக நிலைகள் அப்படித்தான் சஞ்சாரம் செய்குது. ஸோ இந்த மாதிரியான சஞ்சாரங்கள் வரும் பொழுதெல்லாம் ஒரு நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு உடல் ஆரோக்கிய பாதிப்போ அல்லது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பல வகையான பொறுப்புகள் அதிகரித்து ஒரு நாட்டை ஆளுவதே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலில் தான் வரக்கூடும். அப்படி தான் இந்த தமிழ்நாடுனுடைய இந்த வருடத்தினுடைய ஒரு எலெக்ஷனையும் நம்ம பார்க்கலாம். ஸோ யார் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு முன்ன எல்லாமே ஒரு கோலிஷன், அதாவது ஒரு கூட்டணியில் தான் நமக்கு இருக்குது. இந்த கூட்டணியிலேயே பல வகையான குழப்பங்கள் வந்து நீயா நானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சமநிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம். அதனால் தனித்து ஜெயித்து வரக்கூடிய ஒருவர் இவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டணி மிகப்பெரிய பலத்தை பெற்று இவங்க தான் வருவாங்க அப்படிங்கிறது தீர்மானமாகும். ஸோ இன்றைக்கும் பலவிதமான கூட்டணிகள் இருந்தாலும் கூட தற்போது இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க மாற்றம் நிச்சயமாக பராபவ வருடத்தில் வரும். அண்டு தமிழ்நாட்டில் வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றுக்காக நிறைய போராட்டங்கள் நடக்குது இல்லையா, அந்த போராட்டங்கள் நிச்சயமாக ஜெயிக்கும். இந்த பராபவ ஆண்டு எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு எப்பொழுதுமே ஒரு குழப்பம் வந்தால் ஒரு மிகப்பெரிய தெளிவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இந்த குழப்பமும் வந்து ஒரு மிகப்பெரிய தெளிவு ஏற்பட்டு தமிழ்நாட்டு மக்கள், நம்மளுடைய பாரத நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை காத்திருக்கிறது இந்த பராபவ ஆண்டில். ஸோ இந்த பராபவ ஆண்டில் நம்ம பலன்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. பரிகாரமாக என்ன செய்யணும், மக்கள் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா, ஏன்னா இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த தேசத்தில் இப்போ நம்மெல்லாம் வந்து ஒரு பத்ரி போகிறோம், இல்லைன்னா மானசரோவர்லாம் போகணுன்னா அங்கே வந்து நிலச்சரிவுகள் இந்த வருடம் நிறைய இருக்க போகுது. அதே மாதிரி கார்த்திகை மார்கழி மாதத்தில் வந்து தமிழகத்தினுடைய தென் பகுதிகளில் கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த மாதிரியான இடங்கள்லாம் நீரினால் அழிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதிலிருந்தெல்லாம் மக்கள் கவனமாக இருக்கணும். இதிலிருந்தெல்லாம் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். அப்படின்னா ஒரு சின்ன பரிகாரம் எல்லாருமே செய்யலாம். பராபவ ஆண்டில் இந்த ஆண்டு துவக்கம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதில் தொடங்கி பங்குனி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய வீடுகளில் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து ஒரே ஒரு தீபம் வந்து ஏற்றுங்க. நல்லெண்ணெய், நெய், இலுப்ப எண்ணெய் இது மூன்றும் சேர்ந்த ஒரு தீபம் ஏற்று நம்மளுடைய வீடு, நம்மளுடைய நாடு, நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய பாரத நாடு இதற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு நிச்சயமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் எல்லாரும் செய்யும் பொழுது இந்த பராபவ ஆண்டில் நாமளும் நிம்மதியாக இருக்கலாம். நம்மளை சேர்ந்தவங்க வெளிநாட்டில் இருக்கும் பொழுது அவங்களும் ஒரு மன நிம்மதியோடு வாழலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டை கூறி இந்த பதிவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு நன்றி, வணக்கம்.